ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து பிரபல பத்திரிகையாளர் ராகுல் சிவசங்கர் அப்படிங்கிறவர் ஒரு பதிவை போட்டிருக்காரு. இவர் பிரபல பத்திரிகையாளர். இவர் ட்விட்டரில் இந்த பதிவை போட்டிருக்காரு. என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 58 இந்தியர்களை கொன்ற, அதாவது அவர் தமிழர் இல்லைங்க, இந்தியர்கள்னு எப்படி அதை மேற்கோள் காட்டுறாரு பாருங்க. 58 இந்தியர்களை கொன்ற 1998 கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புகளுக்கு காரணமான அல் உம்மாவின் முக்கிய உறுப்பினரான இஸ்லாமிய பயங்கரவாதி பாஷாவை மகிமைப்படுத்தும் இறுதி ஊர்வலம் தான் இது பாகிஸ்தானில் நடக்கலைங்க, வங்கதேசம் போன்ற இஸ்லாமிய நாடுகளில் நடக்கலைங்க. இது நம்ம இந்தியாவில் உள்ள, நம்ம பாரதத்தில் உள்ள, தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூரில் இந்த இறுதி ஊர்வலம் மிகவும் சிறப்பாக கிட்டத்தட்ட 300-500 ஆயிரத்துக்கும் அதிகமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு, அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டு இது நடக்கிறது. இதை எந்த அமைதிவாதிகளும் கண்டிக்கவில்லை, எந்த மதசார்பின்மைவாதிகளும் கண்டிக்கவில்லை. எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. அரசியல் அமைப்புவாதிகள் யாருமே இதற்கு எந்த ஒரு தடையோ எந்த ஒரு கண்டனமோ தெரிவிக்கவில்லை. எல்லாம் அப்படியே அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காங்க. இது எந்த வகையான ஒரு அரசியல் அப்படிங்கிறது தெரியவில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இது உண்மையிலுமே நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் சிந்திக்க வேண்டிய பதிவு. 1998 குண்டு வெடிப்பு நடந்தப்ப இந்த தீவிரவாதிகள் மேலே ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எந்த அளவுக்கு கோபத்தில் இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது இவர்களை தியாகிகளாக, இங்கே உள்ள சில அமைப்புகள் இவரை ஒரு தியாகிகளாக இவர் இறுதி ஊர்வலத்தில் அழைத்து சென்றுட்டு இருக்காங்க. அதற்கு சீமா, அப்புறம் அந்த கொங்கு தனியரசு இது போன்ற ஆட்கள் எல்லாம் போயிட்டு மாலையிட்டு அவரை பெருமைப்படுத்திருக்காங்க. சமீபத்தில் கூட திருமாவளவன் அவர்கள் அவரை பெருமைப்படுத்தி பதிவு போட்டிருக்காரு. ஏன்னா தீவிரவாத செயலில் ஈடுபட்டு மக்களை கொன்னவனை இந்த அளவுக்கு போயிட்டீங்கன்னா உங்களெல்லாம் என்னதான்டா சொல்றது, நீங்களா மனித ஜென்மங்களே கிடையாதா, மிருகங்களா நீங்க அப்படின்னு தான் திட்ட தோணுது. அரசியல்வாதிகளா இருந்தா என்ன, பெரிய எவனா இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு பேச தோணுது. ஒரு தீவிரவாதியை தியாகியாக்கி ஊர்வலம் அழைத்து செல்வது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் தாங்க நடக்குது. கண்டிப்பா இது போல சம்பவங்கள் கேரளா கவர்மெண்ட் கூட இதெல்லாம் அலோவ் பண்ணாது. ஒரு தீவிரவாத செயலில் ஈடுபட்டவனை இந்த மாதிரி தியாகி போன்ற இறுதி ஊர்வலத்தில் அழைத்து செல்லும் காட்சி கேரளாவில் கூட நடைபெறாது. ஆனால் தமிழகத்தில் நடைபெற்றிருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்தியா முழுக்க இந்த சம்பவத்தால் தமிழ்நாட்டை காரி துப்பிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் என்னதான் நடக்குது, தீவிரவாதிக்கு என்ன இவ்வளோ பெரிய இறுதி ஊர்வலம் நடத்தி அழைச்சிட்டு இருக்காங்க, ஏதோ தியாகி போல பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் தமிழகத்தையும் தமிழ்நாட்டு காவல்துறை முதலமைச்சர்னு அனைவரையுமே மிகவும் கேவலமாக இந்தியா முழுக்க பார்த்து கொண்டிருக்காங்க. அதற்கு இந்த சம்பவமே ஒரு அத்தாட்சி. கண்டிப்பாக இந்த பத்திரிகையாளர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் என்னதான்ப்பா நடக்குது, தமிழக மக்கள் இதன் பிறகாவது நீங்கள் கண் விழித்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஒரு தீவிரவாதிக்கு இவ்வளோ பெரிய ஒரு இறுதி ஊர்வலமா, ஒரு தியாகி பட்டமா அப்படிங்கிறத தமிழக மக்களாகிய நீங்கள் தான் ஓட்டு போட்டு யாரை தேர்ந்தெடுத்தீங்களோ அவங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலாவது ஒரு படித்த இளைஞருக்கு, படித்தவருக்கு, ஒரு IPS அதிகாரி, நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் போன்ற நேர்மையான ஒரு அதிகாரிக்கு நீங்கள் வாக்களித்து உங்களுடைய வாக்குகளை சிறப்பாக அமையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இல்லைனா இந்த தீவிரவாதிகளை தியாகி பட்டத்தை குட்டி ஊர்வலம் தான் அழைத்து செல்வாங்க. தமிழ்நாடை குட்டிச்சோராக்காம விட மாட்டானுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.